திருச்சியில் இருந்து சாலக்குடி செல்ல இரவு 7:30க்கு ட்ரெயின் உள்ளது. டிக்கெட் விலை ரூ. 250. சாலக்குடிக்கு காலை 5 மணிக்கு சென்றுவிடும். சாலக்குடி இரயில் நிலையம் சென்று அங்குள்ள ஓய்வறையில் பல் துலக்கி காலை கடனை முடித்து இரயில் நிலையத்தில் உள்ள கடையில் டிப்பன் முடித்து வெளியில் வந்தால் எதிர்ப்புறம் கேரள தனியார் பேருந்தில் ரூ. 10 டிக்கெட் எடுத்து பேருந்து நிலையம் செல்ல வேண்டும். பேருந்து நிலையத்தில் அதிரப்பள்ளி செல்ல பேருந்து நிற்கும். அதிரப்பள்ளி செல்ல ரூ. 40 டிக்கெட் ஆகும். பேருந்து நிலையத்தில் இருந்து அதிரப்பள்ளி செல்ல 1 மணி நேரம் ஆகும். போகும் வழியில் அரை மணி நேரம் கழித்து வலதுபுறம் 3 இடத்தில் கள்ளுக்கடை இருக்கும். வேண்டுமானால் இறங்கி கல்லு குடித்துவிட்டு அடுத்த பேருந்தில் செல்லலாம். செல்லும் வழியில் பேருந்தில் வலதுபுறம் அதிரப்பள்ளி அருவி தண்ணீர் ஓடுவதை பார்த்துக் கொண்டே செல்லலாம். அதிரப்பள்ளியில் இறங்கி அருவிக்குச் செல்ல ரூ. 60க்கு டிக்கெட் எடுக்க வேண்டும். பொருள் பாதுக்கும் அறை அருகிலேயே உள்ளது. வேண்டுமானால் ரூ. 10 கொடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அருவிக்கு செல்ல 10 நிமிடம் நடக்க வேண்டும். செல்லும் வழியில் இடதுபுறம் அருவிக்கு செல்லும் தண்ணீர் ஓடுவதை பார்க்கலாம். அருவிக்கு செல்லும் முன் வலதுபுறம் அருவி கீழே விழும் அருமையான காட்சியை காண இறங்கி செல்லும் பாதை உள்ளது. முதலில் அதில் இறங்கி அருவி கொட்டுவதை பாருங்கள். ஏறி வரும்போது எந்த அளவு மெதுவாக ஏறி வருகிறீர்களோ அந்த அளவு சீக்கிரம் வந்து விடுவீர்கள். வேகமாக ஏறினால் மூச்சு வாங்கி லேட்டாக வருவீர்கள். அதன்பின் அருவிக்கு சென்று அருமையான ஆனந்த குளியல் போட்டு மகிழுங்கள். குளித்து முடித்து வெளியில் வந்து களைப்பு தீர ஒரு டீ அருந்துங்கள். நான் மதியம் தேவையான உணவும் காலையிலேயே வாங்கி சென்றுவிட்டேன். ஏன் என்றால் சாலக்குடியில் இருந்து திருச்சி வர இரவு 11 மணிக்கு மேல்தான் இரயில். அதனால் நான் அருவியில் குளித்து முடித்து மீண்டும் இறங்கி பாத்துட்டு மதியம் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் குளித்துவிட்டு மாலை 5 மணிக்குதான் வெளியில் வந்தேன். பின்பு ரெடியாக இருந்த சாலக்குடி பேருந்தில் ஏறி வரும் வழியில் ஒரு கள்ளுக்கடையில் இறங்கி கல்லு குடித்துவிட்டு அங்கிருந்து சாலக்குடி பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து இரவு 9 மணிக்கு இரயில் நிலையம் வந்து டிப்பன் முடித்துவிட்டு ஓய்வெடுத்தேன். அதன்பின் இரவு 11 மணிக்கு மேல் வந்த ரயிலில் திருச்சி வந்து சேர்ந்தேன். இரயில் டிக்கெட் போகவர ரூ. 500. அருவி போகவர ரூ. 100. அருவிக்கு செல்ல ரூ. 60. 3 வேளை உணவு ரூ. 140. மொத்தம் ரூ. 800 செலவு ஆனது. இதுவே டிக்கெட் ரிசர்வ் செய்யாமல் சென்றாள் போகவர் ரூ. 280 தான். நான் கல்லு குடித்ததை சேர்க்கவில்லை.